வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி பிஜிடிஆர்பி பற்றி அது பேசிக் டீட்டெயில்ஸ் தாங்க பார்க்குறோம். அது ப்ரிப்ரேஷன் மெத்தடு ஒரு சில ஐடியாஸ் மட்டும் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கலான்னு இருக்கேன். இதில் நம்மளுக்கு பிஜிடிஆர்பி இப்போ 19-22 ஆன்லைனில் நடந்துச்சுங்க. சிபிடி எக்ஸாம் நடந்துச்சு. 17 அதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா ஓஎம்ஆர் பேஸில் நடந்துச்சு. இப்போ அடுத்த எக்ஸாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த வருஷம் ஷெட்யூல் போடி இந்த வருஷம் ஓடினோம். ஆனால் கண்டிப்பாக இந்த வருஷமே விட்டுருவாங்க. ஆனால் அதுக்குள்ளார நீங்கள் ரெடி ஆகிறது நல்லதுங்க. இது மொத்தம் 150 கொஷின் அதாவது பிஜிடிஆர்பி. இதில் 110 கொஷின் வந்து பார்த்திங்கன்னா அவங்கவுங்க மேஜர் ஓன் மேஜருங்க எல்லாத்துக்குமே. அடுத்த மீதி 30 எஜுகேஷன் மெத்தடாலஜி. அடுத்த ஜிகே வந்து பார்த்திங்கன்னா 10 கொஷின் மொத்தம் 150. இது கூட ப்ளஸ் ஒரு 30 மார்க் வந்து பார்த்திங்கன்னா இப்போ தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அது ஒரு 30 கொஷின் மொத்தம் 180 கொஷின் வருங்க. 3.5 மணி நேரம் டைம் கொடுப்பாங்க. இது மெயின் கான்செப்ட் தாங்க. ஒரு எக்ஸாமுக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ நீங்கள் புதுசாக படிக்கணும்னா குறைஞ்சபட்சம் 6 மாதம் தேவைங்க. இது ஆல்ரெடி நீங்கள் படிச்சுட்டு இருக்கிறீங்க. இப்போ 2வது டைம் 3வது டைம் பார்த்துட்ருக்கீங்கன்னா உங்களுக்கே குறைஞ்சபட்சம் ஒரு 4 மாதமாச்சும் தேவைப்படுங்க. இது இப்போதைக்கு எக்ஸாம் வர வரைக்கும் நீங்கள் அதுக்குள்ளே ரெடி ஆகிருங்க. இப்போ புதுசாக படிக்கிறீங்கன்னா நீங்கள் இப்போயே அதாவது இப்போ ரெடி ஆனீங்கன்னா தான் அப்படி எக்ஸாமுக்கு நீங்கள் சரியாக ரெடி ஆக முடியும். இதில் பாருங்கள் உங்களுக்கு எவ்வளோ டைம் கொடுக்குறாங்கன்னா, இது 2021 விட்ட நோட்டிஃபிகேஷனுங்க பிஜிடிஆர்பிக்கு. நம்மளுக்கு டைம் பாருங்கள் உங்களுக்கே தெரியும். டேட் ஆஃப் நோட்டிஃபிகேஷன் வந்து 9/9 விட்டுட்டு எக்ஸாம் வந்து இது சிபிடி போட்டிருந்தாங்க. அதுக்கப்புறம் போஸ்ட்போன் பண்ணாங்க. அப்போ போஸ்ட்போன் பண்ணதுனால இப்போ இவ்வளோ நாள் தள்ளி வந்துச்சே தவிர உங்களுக்கு ஆனால் அவ்வளோ டைம் இருக்காதுங்க. உங்களுக்கு 9/9 ஆரம்பித்து 13/11 வரைக்கும் தான் உங்களுக்கு டைம் இருக்குது. கிட்டத்தட்ட 2 மாதம்தாங்க உங்களுக்கு ரொம்ப ஷார்ட் டைம் தான். அதனால் நீங்கள் எக்ஸாம் வரும்னு சொல்லிட்டு வந்தாட்டி தான் படிப்பீங்கன்னா உங்களுக்கான டைம் அது நீங்கள் உங்கள் ஏரியாவில் கவர் பண்ண முடியாது. ரொம்ப கஷ்டம். ஒரு சில பேரால் அது சாத்தியமாகுது எதனாலும் தெரியல. இருந்தால் இங்கே நார்மலாக படிக்கிறதுக்கு இந்த டைம் பத்தாது. அதனால் உங்கள் ஷெட்யூல் படி இந்த வருஷம் கண்டிப்பாக விட்டுருவாங்க. அதையும் பாருங்கள். இங்கே பாருங்கள் உங்களுக்கு உங்களுக்கு எப்பயுமே பிஜிடிஆர்பி வந்து ஃபஸ்ட்டில் 2 வருஷத்துக்கு ஒரு டைம் வந்துக்கிட்டே இருந்துச்சுங்க. உங்களுக்கு 2012-13 நடந்திருக்கு பாருங்கள். உங்களுக்கு 2012-13 பேஜ் வந்திருக்கு. அடுத்த 15 பேஜ் வந்திருக்கு. அடுத்த 17 வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பேஜ் வந்திருக்குங்க. அடுத்த 19 வந்திருக்கு. ஒரு 2 வருஷத்துக்கு ஒரு டைம் வந்துகிட்டே இருக்குது. இது அந்த கோவிட்க்கு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் மாறுனுச்சு. உங்களுக்கு அதுக்கப்புறம் என்ன பண்ணிருக்கிறாங்க 22-23 தாங்க வச்சாங்க பேஜ். அப்போ அதிகபட்ச டைமே இப்போ 3 வருஷம் அதுவும் வந்துருச்சு. 22, 23, 24 இப்போ 3வது வருஷம் வந்துருச்சு. இப்போ கண்டிப்பாக இந்த வருஷத்துக்கான ஆனுவல் பிளான் படி கண்டிப்பாக நம்மளுக்கு பிஜி வரப்போகுது. நம்மளுக்கான போஸ்ட் கிராஜுவேட் அசிஸ்டன்ட் வந்து பார்த்திங்கன்னா மே மாதத்துலேயே நோட்டிஃபிகேஷன் விட்டுருக்கணும். சரி இருந்தாலும் தள்ளிடுச்சு. ஏன்னா டிஎன்பிசியாக இருந்தால் அவங்க ஷெட்யூல் படி ஓரளவுக்கு ஃபாலோ பண்ணாங்க. டிஆர்பி பொறுத்தவரைக்கும் கொஞ்சம் லேட் தான் ஆகும். இருந்தாலும் கண்டிப்பாக வந்துடுங்க. அதனால் அடுத்த எக்ஸாம் நமக்கு பிஜிக்கான பாசிபிளாக வரும். டெட்டு இல்லைனா பிஜி கண்டிப்பாக இந்த வருஷத்தில் பிஜிக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். செப்டம்பர் இல்லைனா அக்டோபரில். அப்புறம் எக்ஸாம் வந்து ஜனவரி இல்லைனா பிப்ரவரியில் போயிடுங்க. அதனால் அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ரெடி ஆகிங்க. நீங்கள் ஃபஸ்ட்டு பண்ண வேண்டிய விஷயம் நீங்கள் சிலபஸ் எடுத்து வச்சுருங்க. நீங்கள் இந்த கூகுளில் போய்ட்டு இந்த டிஆர்பி வெப்சைட்டு நீங்கள் டைட்டில் இது பண்ணாவே போதுங்க. உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக இதுதான் டிஆர்பியோட போர்ட்டல் இது. இதில் நீங்கள் உங்களுக்கு ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா சிலபஸ் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இதுக்கு வந்து உங்களுக்கு இந்த மெனுவில் போய்ட்டு நீங்கள் எக்ஸாமினேஷன் கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே உங்களுக்கு ரெக்யூர்மெண்ட்டில் போய்ட்டு அடுத்த சிலபஸ்க்கு வந்துடுங்க. சிலபஸில் உங்களுக்கு பாருங்கள் இங்கே போஸ்ட் கிராஜுவேஷன் சிலபஸ் கொடுத்துருப்பாங்க. தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் ஸ்கூல் புக்கு 10th பார்த்தா போதுங்க. மீதி 110 மார்க் உங்கள் மேஜருக்கு பாருங்கள். இதிலே பாருங்கள் மொத்தம் 2 பேஜ் இருக்குங்க. 19 என்ட்ரு, இதில் 10 என்ட்ரு இருக்கும். இல்லை பேஜ் 2ல் இது இருக்கும். இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எஜுகேஷன் மெத்தடாலஜி இங்கே கொடுத்துருக்குறாங்க பாருங்கள். உங்களுக்கு எஜுகேஷன் மெத்தடாலஜி சீரியல் நம்பர் 12, ஜென்ரல் நாலேஜ் வந்து சீரியல் நம்பர் 16. அவங்க மேஜர் என்னவோ அதை வந்து நீங்கள் பார்த்துக்குங்க. இந்த தமிழ் வந்து தமிழ் மேஜருங்க. எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டுக்குன்னு தனியாக ப்ரிஸ்கிரிப்ட் இது வந்து பெருசாக எதுவும் தரல. நீங்கள் 10th புக்கு பார்த்துட்டிங்கன்னா போதும். நீங்கள்
நீங்கள் உங்கள் மேஜரை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். கண்டிப்பாக அதே போதும். ஏன்னா உங்கள் மேஜரில் மட்டும்தான் மார்க் அதிகமாகணும். எஜுகேஷன் மெத்தடாலஜி நீங்கள் சிலபஸ் பார்த்தீங்கனாலுமே அதை கவர் பண்ணுறது அது கஷ்டம். ஏன்னா அது நிறையா உழைப்பு போடணும். ஆனால் அந்தளவுக்கு வருதுன்னு கேரண்டி எதுவும் கொடுக்க முடியாது. ஆனால் மேஜரில் வந்து நீங்கள் இந்த 110 மார்க் எவ்வளோ மார்க் நீங்கள் அதிகமாக எடுக்கிறீங்களோ அதுக்கு வந்து வேல்யூ அப்போ கண்டிப்பாக இதிலே உறுதி செஞ்சுக்கலாம். அதனால் மற்ற கான்சன்ட்ரேஷன் பண்ணுறதால ஜிகே எஜுகேஷன் மெத்தடாலஜியோட இதில் பாருங்கள். அங்கே நிறைய பேர் நம்ம எஜுகேஷன் சைக்காலஜியில் வாங்கினா தான் மார்க்குன்னு சொல்லுவாங்க. கண்டிப்பாக அது நீங்கள் என்ன தான் படிச்சிங்கனாலுமே அந்த இதுக்கு சிலபஸ் கவர் பண்ண முடியாதே தவிர அதுக்கான மார்க் எந்த கொஸ்டினுமே வரமாட்டேங்குது. அதனால் நீங்கள் மேக்ஸிமம் மேஜர்லேயே ஃபோக்கஸ் பண்ண பாருங்கள். 110 கொஸ்டின் வந்து பண்ணிங்கன்னா போதும். இதுக்கான டைம் வந்து பார்த்திங்கன்னா முன்ன சொன்ன மாதிரி 6 மாதம் ஆகுங்க. அதனால் புதுசாக படிக்கிறவங்க படிச்சுங்க. ஏற்கனவே படிச்சுக்கிட்டு இருந்தாங்கன்னா 4 மாதத்தில் குறைஞ்சபட்சம் வேணுங்க. அப்படின்னா தான் ஒரு 4 ரிவிஷனோ இல்லை 5 ரிவிஷனாச்சும் பண்ண முடியும். நீங்கள் உங்களுக்கு சப்போர்ட் இருந்துச்சுன்னா நீங்கள் வேலையை விட்டுட்டு கூட படிக்கலாம். இல்லைனா ஃபுல் டைமாக இதே படித்து நீங்கள் உள்ளார போகலாம். இல்லைனா உங்களுக்கு குறைஞ்சபட்சம் ஒரு நாளைக்கு 3 மணி நேரம் 4 மணி நேரம் படிச்சிங்கன்னா போதும். நீங்கள் ஷெட்யூல் போட்டுருங்க. அந்த யூனிட் வைஸாக போட்டுருங்க. இங்கே நான் தமிழை பொறுத்த வரைக்கும் மொத்தம் 3 கேட்டகரியாக பிரிப்பாங்க. ஃபஸ்ட் யூனிட்டு 2வது யூனிட்டும் ஒரே இதில் வரும். 3, 4, 5 ஒரே கேட்டகரி. அடுத்த மீதி 6லேருந்து 11 வரைக்கும் ஒரே கேட்டகரிங்க. இதில் இந்த கேட்டகரி தான். இது 3 கேட்டகரி வந்து பார்த்திங்கன்னா தமிழில் வந்து இது இப்படி பிரிக்கலாம். இதுபடி நீங்கள் பிரிச்சுட்டு படிச்சிங்கனாவே உங்களுக்கு ஷெட்யூல் போட்டு நீங்கள் தாங்க அந்த கவர் பண்ணிங்கன்னா தான் உங்களால் அது டைமுக்கு முடிக்க முடியும். அதனால் டைமை பார்த்து வச்சுக்கோங்க. மினிமம் 2-3 மணி நேரம் படிங்க ஒரு நாளைக்கு. டைம் இருக்கும் கண்டிப்பாக, இல்லைன்னா சொல்ல முடியாதுங்க. ஏதாச்சும் ஒரு டைம் அட்ஜஸ்ட் பண்ணி தான் ஆகணும். குறைஞ்சபட்சம் எக்ஸாம் வர வரைக்கும் தானே. அதனால் எடுத்துக்கங்க. சிலபஸ் எடுத்து வச்சுருங்க ஃபஸ்ட்டு. அதுக்கான மெட்டீரியல் ரெடி பண்ணி வைங்க. மெட்டீரியல்னால் ஒரு சிலது புக்கு பாருங்கள், ஒரு சிலது மெட்டீரியல் பாருங்கள். எது இருந்தாலும் ஓகே தான். நண்பர்கள் வந்து ஒரு சில பேர் ஷேர் பண்ணாங்க, ஒரு சில பேர் தரமாட்டாங்க. இருந்தாலும் நீங்களே வாங்கிடுங்க, புக்கெலாம் வாங்கிடுங்க. வாங்கிட்டு நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி உங்கள் ஷெட்யூல் போடுங்க. ரெகுலராக போனால் படிச்சிங்கன்னா அது ஒரு மாதிரி போடணும். இல்லை 2 மணி நேரம் 3 மணி நேரம் தான் டைம் இருக்குன்னா அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் டைம் அலோகேட் பண்ணிக்கோங்க. ப்ரீவியஸ் கொஷின் பேப்பரை ஃபஸ்ட்டு பாருங்கள். அப்படின்னா தான் உங்களுக்கு அந்த படிக்கும்போது அந்த அந்த டாப்பிக்கில் நீங்கள் கவர் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா நீங்கள் சரியான புக்கை படிக்கணும்னு அர்த்தம். அந்த கொஷின்ஸே வரலன்னா நீங்கள் புக்கு தப்பாக எடுத்துக்கணும்னு அர்த்தம். அதனால் அது மாதிரி பாருங்கள். ஒரு சில புக்கில் வந்து ஒரு சில டாபிக் மட்டும் பார்த்தா போதுங்க. எல்லாமே பார்க்கணுன்னு அவசியம் கிடையாது. அதனால் புக்கை A to Z படிக்காதீங்க. அந்த புக்குக்கு எது தேவையோ அதை மட்டும் பார்த்துக்குங்க கவர் ஆகிற மாதிரி. அதனால் சொல்கிறேன், ப்ரீவியஸ் கொஷின் பேப்பர் நல்லா பார்த்துங்க. உங்களுக்கு டிஆர்பியோட வெப்சைட்லேயே அதுக்கான ஆப்ஷன் கொடுத்துருக்குறாங்க. கொஷின் பேப்பரை நீங்கள் அங்கேயே நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கிட்டு நீங்கள் பார்த்துக்கலாம். இந்த இடத்துல கொடுத்துருக்குறாங்க பாருங்கள், மாடல் கொஷின் பேப்பர்ஸ்னு. நீங்கள் இந்த கொஷின் பேப்பர் பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களுக்கு பிஜிக்கு வந்து கொடுத்துட்டு நீங்கள் இப்போ கேட்டகரியாக பிரிச்சுருப்பாங்க. உங்களுக்கு இந்த பிஜிக்கு இந்த இதில் உங்களுக்கு பார்த்துருங்க. கொஷின் பேப்பர் பார்த்துருங்க. பார்த்துக்கிட்டே நீங்கள் போனீங்கன்னா தான் அந்த இதிலே ட்ராவல் பண்ண முடியும். அதனால் முக்கியமான விஷயம், ஃபஸ்ட்டு சிலபஸ்ஸு, 2 வந்து பார்த்தீங்கன்னா ஷெட்யூல் போட்டுருங்க. 3 வந்து கொஷின் பேப்பர் பார்த்து வச்சுங்க. 4 வந்து அதுக்கப்புறம் நீங்கள் மெட்டீரியல் வாங்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி படிக்க ஆரம்பிங்க. இது 4ம் ப்ராப்பராக பண்ணிங்கன்னா கண்டிப்பாக 6 மாதத்தில் பிஜி வந்து ஈஸியாக சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிடலாம். அதனால வந்து பாருங்கள், நோட்டிஃபிகேஷன் வர வரைக்கும் பார்ட் டைமாக பாருங்கள். நோட்டிஃபிகேஷன் வந்தாட்டி ஃபுல்லாக வேறு வழி கிடையாது. அதனால் அமௌண்ட் ரெடி பண்ணி வச்சுட்டு லீவ் போடுறதுக்கான பாருங்கள். குறைஞ்சபட்சம் ஒரு 2 மாதமாச்சும் லீவ் போடுற மாதிரி வருங்க. அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் இப்போயே உங்களுக்கு அமௌண்ட் ரெடி பண்ணுறதெல்லாம் பண்ணி வச்சுருங்க. அந்த 2 மாதம் பேலன்ஸ் பண்ணுறதுக்கு சப்போர்ட் இருந்துச்சுன்னா ஓகே. அதில் நாங்கள் மட்டும்தான் இது சொல்லிகிட்ருக்கேன். நீங்கள் பண்ணிங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு இந்த டிஆர்பியில் முடியும். ஏன்னா இருக்க உங்களுக்கு வேக்கண்ட் வந்து குறைஞ்சிக்கிட்டே வருது. அதனால் இப்போ பிஜியில் வேக்கண்ட் இருக்குங்க. இருந்தாலும் ரொம்ப கம்மியாக தான், போன வருஷத்தோட இந்த டைம் கம்மியாக தான் வருது. அதனால் அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் உழைப்பு அதிகமாக போடணும். ஏன்னா நிறைய பேர் ரெகுலராக நல்லா படிக்கிறாங்க. அவங்ககிட்ட போட்டி போடணும், வேறு வழி கிடையாது. நீங்கள் உங்கள் மெத்தடை மாற்றி ஆகணும். இல்லைனா சரியான மெத்தடை எவ்வளோ சீக்கிரமாக கொண்டு போகணுமோ அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. ஏதாச்சும் டவுட்டாக இருந்தால் கமெண்டில் பாருங்கள். ஓகே, தேங்க்யூ.